நான் அடிபட்டு வந்திருக்கேன் சார். சார் ஹெல்ப் பண்ணுங்க சார். மை நேம் இஸ் மீனாட்சி சார். சார் ப்ளீஸ் சார். சார் anybody help me சார். சார் anybody else help me சார் ப்ளீஸ் சார். சார் I am not a sick சார் ப்ளீஸ் சார். சார் ஒரு 2 மணி ராத்திரிக்கு வந்தாங்க ஒரு பொம்பளை லேடி ஒன்று. அவங்க வந்த பேர்னால வந்து பரபரன்னு வந்தாங்க. அங்கே ரோட்லேருந்து வந்தாங்க. வந்து கேட்டு வந்து தட்டினாங்க. நாங்கள் வீடு திறக்கலை. ஏன்னா எங்களுக்கும் பையன் தானே, நாங்கள் 2 பேர் இருக்கிறது. நானும் எங்கள் வீட்டில் தான் இருக்கிறோம். எங்கள் பசங்கள்லாம் யாரும் அங்கங்கே தொலை வைக்கிறாங்க. இதுதான் நடந்தது. வேறு எதுவும் பெருசாக ஒன்றும் தெரியல. 2 மணிக்கு கரெக்டாக வந்து கதவை தட்டினாங்க. அண்ணா என்னை காப்பாற்றுங்க, நான் அடிபட்டு வந்துக்கிறோம், காப்பாற்றுங்கன்னாங்க. ஒரு 10-15 நிமிஷம் திறக்கல. அப்புறம் மனசு கேட்காது. யாருன்னா அங்கே ரோட்டில் விழுந்தா கூட நாங்கள் போய் பார்க்குறது உண்டு. அதனால் அந்த மாதிரி திறக்கலான்னு இழக்கும்போது இவர் வந்து கால் கட்டு போட்டுக்கிறாரு. 20 நாளாக ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தோம். அதனால் அவர் இழ முடியல. அப்புறமா நான் போய் திறக்கிறதுக்கு கிளம்பும்போது வேணாம், இந்த சவுண்டு வர்றது வந்து வேறு விதமாக கூட போய் நீ திறக்க வேணான்னு சொன்னார். அதனால் நாங்கள் திறக்கல. அஞ்சு ஆகிட்டோம். அப்புறம் அந்த பக்கம் போன பேடி பார்த்தோம். ஆட்டோ வந்து அந்த பக்கம் போயிடுச்சு. போனது அங்கே நிறுத்தி ஏற்றின்னு போனாங்க. ஆனால் யார் கூட இருந்தாலும் தெரியல. ஒருத்தன் காவி வேஸ்ட்டு கட்டினுங்க மாதிரி தெரிஞ்சு எத்தனை பேர் கூட இருந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. இதுதான் நான் நடந்தது. பையன் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு. அதனால் அவர்கிட்ட சொன்னதும் அவர் கேமரா வந்து எல்லாம் இது பண்ணதுனால எங்களுக்கு அனுப்பிச்சி விட்டு இது மாதிரிலாம் நடந்துக்குது, அவங்கள பார்க்கறதுக்கு பைக்கு மாதிரியே கிடையாது, நீங்கள் பத்திரமா இருங்க, யார் கதவை தட்டினாலையும் தரக்கூடாது. அதனால் நான் இதெல்லாம் நான் பக்கத்தில் அண்ணங்கிட்ட அனுப்பிச்சி விட்டுக்கிறேன். எது ஒன்று இருந்தாலையும் அண்ணங்கிட்டே சொல்லி நீங்கள் அவனை கூப்பிட்டுங்க கொஞ்சம் துணைக்கி. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அர்ஜென்ட்டுனா கூட பசங்க வந்து பேச்சு மூச்சில் வரனா கூட அந்த பசங்க தான் வராங்க. எங்கள் பசங்க வந்து கூப்பிட்டு போகிறதில்ல. அதனால் நாங்கள் அவங்கள தான் கூப்பிடுவோம். இதுதான் நான் நடந்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.